ஹாய் ஹலோ கைஸ் ஹார்னர் டு மீட் யூ. நம்ம நேராக மேட்ருக்கே போயிடலாம். இன்றைக்கி என்ன மேட்ருனா ஒரு தரமான ஒரு அனிமி பற்றியான மேட்ரு தான். அனிமி பேர் வந்து ஹார்ச் டீமன் ஹவு டு லவ் எல்ஃப் பேர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்டா லவ்வெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீமன் ஒரு எல்ஃபை எப்படி லவ் பண்ணுது, அது எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அனிமி இருக்குது. இந்த அனிமியில் ஆக்சுவலாக நான் ஹீரோ பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தலைவன் வந்து வேற லெவல். ஃபஸ்ட்டு அந்த டீமன் பற்றி ஏதோ சொல்லி ஆகணும். ஏன்னா டீமன் வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது மந்திரவாதிங்க சேர்ந்து அவரை நரபலி கொடுக்க பார்த்தாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணார், அந்த மந்திரவாதிகளுடைய சிம்பலை வச்சு அவங்களே தோக்கடிச்சு அவர் ஒரு டீமனாக மாறிட்டார். அதுக்கப்புறம் அவருக்குன்னு உருவாக்குனது இல்லை, அது ஆல்ரெடி அந்த மந்திரவாதி கட்டி வச்சிருந்த கோட்டை. அதை அவரை சாவடிச்சுட்டு இவர் எடுத்துக்கிட்டாரு. ஹீரோ என்ன பண்ணார், இந்த மாதிரி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் என்னை இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து பலசாலி ஆகணும், யாரும் என் கோட்டைக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய மந்திரங்கள் படிக்க ஆரம்பித்தார். புக்ஸ் எல்லாம் படித்து அவர் தான் வந்து அந்த இடத்துக்கே ராஜான்ற மாதிரி, யார் உள்ளே வந்தாலும் அவர் எல்லைக்குள்ளே வந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு வச்சுருப்பாரு. அப்போ தான் வந்து அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா, ஒரு எல்ஃபை வந்து ஏலம் விடுறாங்க, வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவான். எதுக்காக ஏலம் விடுறாங்கன்னா, முன்னாடி இருந்த ஆர்ச் டிமனில் ஒருத்தர் வந்து செத்துட்டார். செத்ததுக்கப்புறம் அவருக்கு அடிமையாக இருந்த எல்ஃப் வந்து இப்போ எல்லா டீமனுக்கும் ஏலத்தில் விடுவாங்க. அப்படி ஏலத்தில் விடும்போது தலைவர் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தவுடன் காதல் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்டார்டிங் 1000, 2000, 3000, 5000ன்னு போகும். தலைவர் எழுந்து 10,000 யாரும் ரெண்டாவது கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு பார்த்தவுடன் காதல் வந்தது இல்லையா, அதனால். அனிமி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், நீங்கள் அனிமி பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் கோட்டைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த எல்ஃபை. அந்த எல்ஃப் என்ன சொல்லும், நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணும், என்னை கொல்ல போகிறீங்களா, எப்படி சித்திரவதை பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் வந்து தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுச்சு. தலைவருக்கு எனக்கும் ஒன்றும் புரியல, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணோம், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். வெளியே சொல்ல மாட்டார், மனசுக்குள்ளேயே நினச்சிப்பார். அதுக்கப்புறம் உன்னை கொல்லலாம் மாட்டேன், அடிமைப்படுத்தி வச்சுப்பேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கும், நீங்கள் அனிமி பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரம் வந்துடும். ஹீரோ என்ன பண்ணுவார், அங்கங்கே இருக்க சாப்பாடை தான் சாப்பிடுவார். ஏன்னா வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வாழ்ந்தார், சமைக்க தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால் கொஞ்சம் சாப்பாடை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹெல்ப் என்ன சொல்லும், எனக்கு சமைக்க தெரியும், நீங்கள் இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லும். சாப்பாடு செஞ்சு போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு சேர் தான் இருக்கும், நீயும் உட்காரு அப்படின்ட்டு மடியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார், உன் கழுத்தில் இருக்க செயின் நான் வந்து எடுக்க போகிறேன், அதை எடுத்தால் தான் உனக்கு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த எல்ஃப் என்ன சொன்னோம், இதை எடுத்தீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிட மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ சொல்லுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ போக மாட்டே அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் வைக்கப்படுவாங்க. ஆக்சுவலாக இந்த அனிமி எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசியிருக்க மாட்டான். ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், எப்படி பேசுறதுன்னு தெரில. அதே மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறான், எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி அந்த எல்ஃப் என்ன பண்ணும், ஆக்சுவலாக நான் இருந்த டீமன்லாம் வந்து என்னை சாவடித்து என்னை கஷ்டப்படுத்தி பார்க்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக நான் இதை சொல்லி ஆகணும், இந்த அனிமியில் அவங்க பண்ணுற சின்ன சின்ன குறும்புகள், சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவங்க பேச தெரியாமல் பேசுறது, இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் அனிமி பார்த்துனீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த அனிமி ஃபுல்லாகவே தமிழில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.